ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அவங்க மேலே உள்ள கோபத்தில் நம்ம சாரதாம்மா என்ன பண்ணுறாங்க, கதவை சாத்திட்டு உள்ளே வந்துடுறாங்க. நார்மலாகவே இந்த மாதிரியான டைமில் வந்து குளிர் எடுக்கும், ஆனால் கொடைக்கானலில் இன்னும் குளிர் எடுக்கும் அப்படின்றதுனால விஜயும் அதுக்கப்புறம் நிவின் 2 பேருமே பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க, அவங்க பயங்கரமான ஒரு குழுவில் வந்து இருக்காங்க, அதனால் இப்போதைக்கு மட்டும் அவங்கள வந்து உள்ளே வந்து வெறுக்க சொல்லலாம் அத்தை அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நம்மளோட நிலைமையிலேருந்து யார் அதை பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக அது வந்து நியாயமாக தான் பட்டிருக்கும். ஏன்னா அவங்களோட சுச்சுவேஷன் அப்படி. கணவருக்கு இன்னொரு குடும்பம் வந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த விஷயத்த அவங்களால ஜீர்ணிக்கவே முடியல, அவங்களால ஏற்றுக்கவும் முடியல. இந்த மாதிரியான ஒரு மனநிலைமை இருக்கும்போது எப்படி அந்த குடும்பத்தை உள்ளே வர வைக்க முடியும்? இந்த சூழ்நிலையில விஜய், நிவின் 2 பேருமே எடுத்து புரிய வச்சதுக்கு அப்புறமா 2 பேரும் சொல்றாங்களே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும் அந்த குடும்பத்தை என்ன பண்றாங்க, உள்ள வர அனுமதிக்கிறாங்க. இதையும் பார்த்தீங்கன்னா, எங்களை உள்ள கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அம்மா, நீ எதுக்காகம்மா இவங்களுக்கு நன்றிலாம் சொல்லிட்டு இருக்க? நமக்கு தேவையான இடத்துல தான் நம்ம இருக்கோம், நமக்கும் இந்த வீட்டில் உரிமை இருக்குல்ல, அப்புறம் எதுக்காக அப்படின்ற மாதிரி வந்து அந்த புள்ள வந்து சொல்ல, அதுக்கப்புறம் டீ கொண்டாரு அமைதியா இருடா அப்படின்ற மாதிரி வந்து தடுக்கிறாங்க. ஏன் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது சாரதாம்மாவுக்கு பயங்கரமான கோவம் வருது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அந்த சமயத்தில் நம்ம அமைதியாக இருந்து தான் போகணும் அப்படின்ற மாதிரி வந்து அமைதியாயிடுறாங்க. ரூமும் வந்து கொடுக்காத காரணத்தினால சரி வேறு என்ன பண்ணுறது, இங்கேயாவது கொடுத்துருக்காங்களே நம்ம இங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹால்லேயே வந்து தங்கிக்கிறாங்க. இதில் உள்ளவங்க எல்லாருமே பிளான் பண்ணி நாளைக்கு எப்படியாவது இங்கேருந்து கிளம்பி போயிட்டு இந்த வீட்டை வந்து நம்ம காவேரி பேரில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணுறாங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு. ஆனால் இந்த விஷயம் பார்த்திங்கன்னா எப்படியோ அவங்க காதுக்கு வந்து எட்டிடுது, அவங்க காதுக்கும் போயிடுது. இதை தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பையன் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலியை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் இந்த வீட்டை வந்து யார் பேரையும் வந்து மாற்ற முடியாது, அதுக்கான ஸ்டே ஆர்டர் வந்து நான் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது கேட்டு எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியாகி போகிறாங்க. ஸ்டேவா, எப்போ வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, அதெல்லாம் நாங்கள் எப்போ வாங்கியாச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கேட்ட சாரதாம்மா அவங்க பொண்ணுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாங்க. என்னது ஸ்டேவா, இதுக்குள்ளே எப்படி வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, நீங்கள் பார்த்தீங்களா தம்பி, நீங்கள் இன்னும் வந்து பரிதாபப்பட்டு இந்த குடும்பத்தை வந்து உள்ளே விட்டீங்க, ஆனால் அவங்க எவ்வளோ பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க பார்த்தீங்களா தம்பி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் ஒன்றுமே புரியல, இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது அவருக்கு. அதனால் இந்த வீட்டை வந்து நீங்கள் யார் பேருக்கும் வந்து மாற்றி விற்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஃபேமிலியில் உள்ள அந்த பையன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எரிச்சல் அடைகிறாங்க. ஒன்றுமே புரியல அவங்களுக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நம்ம இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது அவங்க ஸ்டே வாங்கினதுக்கப்புறமா, அதனால் வந்து நம்ம இங்கேருந்து கிளம்புறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. என்ன தம்பி சொல்கிறீங்க, அப்போ வந்து இந்த வீட்டை வந்து காவேரி பேருக்கு மாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எல்லாம் மாற்றலாம் தான் அத்தை, ஆனால் இப்போ இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது நம்ம பண்ண முடியாது அத்தை, அப்புறமா பெரிய பிரச்சனையில் தான் முடியும் அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறத கேட்டு திரும்ப வந்து கண் கலங்கி போகிறாங்க சாரதாம்மா. பயங்கரமாக அழவும் ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த வீடையும் பிள்ளைங்களை வந்து சேராதாப்போ அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவே வந்து பரிதவிச்சு போகிறாங்க சாரதாம்மா. இதை கேட்டதுக்கு அப்புறமாம்மா ஏமா அழறீங்க அப்படின்ற மாதிரி காவேரி, யமுனா, அதுக்கப்புறம் கங்கா 3 பேருமே வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆறுதலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சாரதாம்மா. நீங்கள் மனசு உடஞ்சிடாதீங்க அத்தை, நாங்கள் இருக்கோம் உங்களுக்காக, எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆறுதலாக வந்து நிற்கிறாங்க. அப்புறமா கோர்ட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்களோ பண்ணட்டும் அத்தை, அதுக்கப்புறமா நம்ம என்ன நடக்கணுமோ அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்தா இன்னொரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எங்கே கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்ககிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சாரதாம்மா அதுக்கப்புறமா அவங்க பொண்ணுங்க எல்லாருமே ரொம்ப கோவத்தோடு வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே நடந்ததெல்லாம் மறந்து போச்சா, திரும்ப திரும்ப எதுக்காக நீங்கள் எங்ககிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, அப்புறம் வந்து எங்கேயாவது பூட்டிட்டு போயிடுவீங்க, அப்புறம் எங்களுக்கு என்ன நிலமா அப்படின்ற மாதிரி வந்து அந்த லேடி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டு வந்து சாரதாம்மா பயங்கரமாக கேள்வி வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீ எங்கேயாவது போ, நீ எங்கே போனால் எங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி. பாருங்க, எங்களோட உரிமையை எங்களால் விட்டு கொடுக்கவும் முடியாது, என் பசங்களை நான் அம்போன்னு விடவும் முடியாது, எங்களுக்கு என்ன சேர வேண்டுமோ அதை வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணாலும் போய்க்குவோம் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த எதிர் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே. கேட்ட எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வருது. நீங்கள் தான் வந்து கோர்ட்டில் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்களா, அப்புறம் எதுக்காக இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, எதுவாலும் கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து காவேரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பாருங்க, உங்ககிட்ட சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிட்டு தான் இங்கேருந்து போகணும்னு நினைக்கல, என்னோடய பசங்களுக்கு என்னோடய உரிமையை என்னால் விட்டு கொடுக்க முடியாது, அதனால் நான் அந்த உரிமையை போராட தான் உங்ககிட்ட நான் பொறுமையாக பேசிகிட்ருக்கேன்.
பாருங்க கோர்ட்டில் வந்து எதிர்கொள்கிறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம். ஆனால் அதுக்கு நீங்கள் எங்கன்னா போயிட்டீங்கன்னா உங்களை நான் அங்கே போய் தேடுறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களோட விஷயத்தில் வந்து தலையிடுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. உங்களோட விஷயத்தில் நாங்கள் எங்கே தலையிடுறோம்? எங்களுக்கு சேர வேண்டிய தொகையை நீங்கள் கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்களே உங்களை தொல்லை பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் வந்து அதிகமாவது, ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருக்காங்க காவேரி, விஜய் 2 பேருமே. அதுக்கப்புறமா 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க. என்ன காவேரி இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ரொம்ப குழப்பத்தோடு இருக்கிற தருணத்தில், ஏங்க இவங்க இவ்வளோ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே வந்து ஸ்டேவும் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி யாரோ வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து காவேரி வந்து சொல்கிறத கேட்டு விஜயும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் காவேரி, எனக்கு மட்டும் வந்து உறுத்தலாக தான் இருந்தது. ஏன்னா இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க, தனியாலாம் இருந்து பண்ணவே முடியாது. யாரும் வந்து கீ கொடுக்குற மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு யார் தோணுது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. 2 பேருமே பார்த்திங்கன்னா ஒரே நபரை தான் வந்து சொல்கிறாங்க. பசுபதி அப்படின்ற நபரை தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு அப்போவே டவுட் இருந்துச்சுங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயம் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். முன்னாடி சொன்ன விஷயத்துலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து இந்த பசுபதி தான் இருக்கான், அவன் தான் வந்து தூண்டி விட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க காவேரி. இதை கேட்டு விஜயம் பார்த்திங்கன்னா, ஆமாம் காவேரி, இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக அந்த பசுபதி இருக்கான்னு மட்டும் எனக்கு தெரியுது, அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவப்பட்டு பேச, சரிங்க நீங்கள் கோவப்படாதீங்க, நம்ம எதுவாக இருந்தாலும் பொறுமையாக விசாரித்து தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து காவேரி வந்து சொல்கிறாங்க. இவங்க 2 பேருமே நினைக்கிற மாதிரி இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் வந்து பசுபதி தான் காரணமாக. வீட்டை வந்து காவேரி பேரில் மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட பசுபதி தான் இந்த ஃபேமிலியை வந்து செட் பண்ணி அனுப்பியிருக்காங்களா? அப்படி பார்க்க போனால் நம்ம குமரனுக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவங்க மாமா இந்த ஃபேமிலியை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே உண்மையா பொய்யா? இல்லை உண்மையாக இருந்தாலும் குமரன் வந்து இந்த ஃபேமிலி கிட்ட இருந்து இவ்வளோ பெரிய உண்மையை வந்து மறைச்சதை அடுத்து இந்த உண்மை ஏற்கனவே தெரியும் அப்படின்ற உண்மை மட்டும் சாரதாமாவுக்கு தெரிய வந்ததுன்னா அவங்களோட மனநிலைமை என்னவாக இருக்கும்? இதுக்கப்புறமா எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க? இதுக்கப்புறமா கங்காவும் இந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க? இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.